Welcome, welcome, welcome. Welcome to Shamshad Momma cooking channel. And good morning to everyone, those who are watching my channel and supporting me. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல வேர்ல்ட் ஃபேமஸ் எல்லாரோட ஃபேவரட் ரெசிபி பட்டர் சிக்கன் ரெசிபி ஷேர் பண்ண போகிறோம். அது வீட்டில் ஈஸியான சிம்பிளான மெத்தடில் எப்படி செய்கிறது பார்க்கலாம். வாங்க போகலாம். ஸ்டெப் 1, முக்கியமான மேரினேஷன். Maximum overnight, minimum 1 hour. First of all, we need பெரிய மிக்சிங் பவுல். 1 kg chicken add பண்ணிட்டு 1 teaspoon salt add பண்ணணும். 2 teaspoon fresh homemade இஞ்சி பூண்டு. 4 teaspoon chicken masala powder. Homemade chicken masala powder. மிளகாய் தூள் 2 teaspoon. காஷ்மீரி மிளகாய் தூள் 1 teaspoon. Any brand chicken masala powder. Homemade garam masala powder 1 teaspoon. ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் ஜூஸ். Hundred ml homemade தயிர், கட்டியான தயிர். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். பட்டர் சிக்கன் மசாலா பவுடர், எனி பிராண்ட். சிக்கன் மசாலா கூட நல்லா மசாஜ் பண்ணியாச்சு. இப்போது கவர் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் ஓவர் நைட் வைக்க போகிறேன். ஸ்டெப் 2, கிரேவி தயார் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு தேவை க்ரீம், பட்டர், மில்க், மிளகாத்தூள், முந்திரி பருப்பு, தக்காளி, இஞ்சி பூண்டு, கரம் மசாலா. ஸ்டெப் 3, சிக்கன் இப்போ ரோஸ்ட் பண்ண போகிறோம். சிக்கன் ஃப்ரிட்ஜ்லேருந்து 1 hour பிஃபோராக எடுத்தாச்சு. என்கிட்ட 1 பியூட்டிஃபுல்லாக பேன் இருக்குது. கிரில் பேன் மீடியம் ஃப்ளேமில் வச்சிடணும். வச்சுட்டு மேலே கொஞ்சம் 2 to 3 teaspoon ஆயில் ட்ரிசில் பண்ணிடணும். ஆயில் மேலே ப்ரஷ் பண்ணிவிட்டு எல்லா சிக்கன் வச்சிடணும். ஒரு சைடு 3 to 5 minutes, அடுத்த சைடு 3 to 5 minutes. நெக்ஸ்ட் ஸ்டெப், கிரேவி தயார் பண்ணேன். ஹெவி பாட்டம் பேன் எடுத்துருக்கிறேன். கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு பட்டர் ஆட் பண்ணோம். 100 கிராம் அமுல் பட்டர் ஆட் பண்ணியிருக்கிறோம். ஃபஸ்ட்டு 2 teaspoon ஆயில் ஆட் பண்ணிவிட்டு பட்டர் ஆட் பண்ணணும். பட்டர் as soon as கொஞ்சம் மெல்ட் ஆன உடனே கரம் மசாலா, இஞ்சி பூண்டு ஆட் பண்ணணும். 1 teaspoon இஞ்சி பூண்டு ஆட் பண்ணோம். ஏன்னா ஆல்ரெடி நான் மேரினேஷனில் இஞ்சி பூண்டு எல்லாம் ஆட் பண்ணியிருக்கிறேன். கரம் மசாலா கூட ஆட் பண்ணியிருக்கிறேன். பட்டர் சிக்கன் கிரேவியில் எப்போவுமே நல்ல சிவப்பு கலர் தக்காளி எடுக்கணும். நான் 10 சிவப்பு கலரு நாட்டு தக்காளி எடுத்துருக்குறேன். ஏன்னா ஸ்கின் மெலிசாக இருக்கும். மிக்சர் ஜாரில் நல்லா ஸ்மூத்தாக பியூரி தயார் பண்ணிட்டேன். இந்த பியூரி இப்போது இதில் ஆட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இப்போ நாங்கள் அதில் காஷ்மீரி மிளகாத்தூள் 1 teaspoon ஆட் பண்ண போகிறோம். காஷ்மீரி மிளகாத்தூள் ஒன்லி ஃபார் கலருக்காக யூஸ் பண்ணுறோம். தக்காளி, காஷ்மீரி மிளகாத்தூள் நல்லா கலர் வரும், நல்லா டெம்டேஷனாக வரும். நாங்கள் ஆர்டிஃபிஷியல் கலர் எதுவுமே யூஸ் பண்ணல. பியூரி ஆட் பண்ணிவிட்டு பேன் மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சிடணும். 10 நிமிஷம் நல்லா இந்த ரா ஸ்மெல், அந்த பச்சை வாசனை போகிற வரலும் நல்லா குக் பண்ணணும். இந்த சைடு சிக்கன் நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. 2 to 3 minutes டர்ன் பண்ணிவிட்டு அடுத்த சைட் குக் பண்ணணும். குக் பண்ணும்போது எப்போவுமே பேன் கவர் பண்ணக்கூடாது, ஏன்னா தண்ணி விட்டுடும். இப்போ நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ சிக்கன் கிரேவியில் சிக்கன் ஆட் பண்ணிடலாம். நைன்டீன் 1950 ஒரு ஃபேமஸான ஷெஃப் குந்தன் லால் குஜ்ரால், ஓனர் ஆஃப் ரெஸ்டாரண்ட், பேர் மோத்தி மஹால், இன் டெல்லி, கேபிட்டல் ஆஃப் இந்தியா. ரெஸ்டாரண்ட்டில் தயாராகிடுச்சு. முதல் பட்டர் சிக்கன் எப்படி தயாராகிடுச்சு நான் கடைசியில் சொல்வேன். முந்திரி பருப்பு ஆல்ரெடி பாலில் நல்லா சோக் பண்ணி வச்சுட்டு நல்லா ஸ்மூத் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ ஆட் பண்ணிடலாம். கிரேவி திக்னஸ் பார்த்துட்டு உங்களுக்கு தேவைப்பட்டால் பால் ஆட் பண்ணிடலாம். அந்த பெரிய ரெஸ்டாரண்ட்லேயே நிறைய தந்தூரி சிக்கன் ஆர்டர் வரோமா. சில டைம் அந்த தந்தூரி சிக்கன் மீதி ஆகிடும். அந்த லெஃப்ட் ஓவர் பசாரி சிக்கன் சின்ன சின்ன பீஸ் கட் பண்ணிட்டு கிரேவி தயார் பண்ணிட்டு
டொமேட்டோ பியூரி, க்ரீம், மில்கெல்லாம் போட்டு கிரேவி தயார் பண்ணிட்டு சிக்கன் ஆட் பண்ணிட்டு அதோட பேர் மொரக் மக்கானி வச்சிட்டாங்க. போக போக அதோட பேர் பட்டர் சிக்கன்னா மாறிடுச்சு. மில்க் க்ரீம் ஆட் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் கொஞ்சம் குக் பண்ணோம். இப்போ கடைசியில் கொஞ்சம் லெமன் ஜூஸ், ஆஃப் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணோம். சப்போஸ் உங்கள்கிட்ட க்ரீம் இல்லைன்னா வீட்டில் மலாய் இருக்கு இல்லையா, மலாய் கொஞ்சம் போட்டுடலாம். ஓகே, சில்கி ஸ்மூத்தி ஜூஸி பட்டர் சிக்கன் ரெடி ஆச்சு. இப்போ கொஞ்சம் கார்னிஷ் பண்ணிடலாம். மேலே கொஞ்சம் பட்டர், கஸ்தூரி மேத்தி, இஞ்சி, பச்சை மிளகாய் போட்டு நல்லா கார்னிஷ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணலாம். வாங்க சாப்பிட்லாம் எல்லோரும். இம்பார்ட்டண்ட் டிப்ஸ் ஃபார் மை லவ்லி பிகினர்ஸ். சிக்கன் எப்போவுமே நல்லா மேரினேட் பண்ணி வைக்கணும். அதனால நல்லா ஃப்ளேவரு தூக்கி கொடுக்கும். தயிர் எப்போவுமே மறக்காதீங்க. தயிர் போட்டால் நல்லா டெண்டரைஸ் ஆகும் சிக்கன். மக்கானி ரெசிப்பியில் எப்போவுமே ஆனியன் யூஸ் பண்ண மாட்டோம், வெங்காயம் யூஸ் பண்ண மாட்டோம். வெங்காயம் யூஸ் பண்ணால் டேஸ்ட் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடும். ரிச் டேஸ்ட்காக மறக்காமல் கேஷ்யூ இல்லைன்னா பாதாம் ஆட் பண்ணுங்கள். க்ரீம் ஆல்சோ மஸ்ட். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணுங்கள். பாய், டேக் கேர்.